டேய் சொல்லுங்க விக்னேஷ். அ இல்ல அலெக்ஸ் சொல்லு என்ன வேணும்? இல்லடா இப்போ டிவிக்கு தவிர்த்துடலாம். ஏடிஎம்கே டிஎம்கேல எந்த கட்சியில விட்டு ஜென்சி இல்ல அதிகமா டிவிக்கே இருக்காங்க ஒரு குப்பை தான். டிவிகேக்கு அப்புறம்? வாடகை சக்தி எல்லா கட்சியிலயும் போய் உன் பொண்டாட்டி செருபாலத்து கதையெல்லாம் கேட்கல, கேள்வி கேட்டது மட்டும் தான் இல்ல சொல்லணும். இல்ல மக்களால முதலமைச்சர் ஆனா 118 எம்எல்ஏக்களை வச்சு முதலமைச்சர் ஆன கட்சியை பத்தி பேசலாம். டேய் உங்ககிட்ட என்னடா கேட்டேன்? நீ மக்களால முதலமைச்சர் ஆனான்ற எடப்பாடி டிபி எதுக்கு வச்சிருக்கிற? எடப்பாடி இல்ல எடியூரப்பா 104 சீட்டு கேக்குதாடா இல்லடா எடப்பாடி ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல சிஎம் கேண்டிடேட்டா நின்னு ஜெயிச்சிருக்காரா? சிஎம் கேண்டிடேட்டா நின்னு ஜெயிச்சிருக்காரா? இன்னொருத்தவங்க ஜெயிச்சு கையில கொடுத்து இல்ல இந்த கேள்விதான் கேட்டேன், பதிலே வரல. பேரை சொல்லுங்க. இல்ல இல்ல உங்களுக்கு பேர் சொல்றது பயனா? உங்க அண்ணா ஆட்சி நடக்குது, நீங்களே பேர் சொல்றதுக்கு தயங்குறீங்கன்னா அப்ப உங்க அண்ணா பேரு சொல்றதுக்கு இல்லாத ஒரு ஆட்சி இருக்கு. பேரு விஜயகுமார்னா, என் பேரு விஜயகுமார். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் சொல்றேன், நான் கிளம்புறேன். அந்த பஸ்ஸ சர்வீஸ் விட்டாங்களா இல்லையா? இல்ல அதெல்லாம் விட்டுட்டாங்க. அடுத்த தேர்தல் ஆயில் மாத்துறாங்க இல்ல காசு ஆட்டை போட்டாரா எடப்பாடி? இல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஆயில் சேஞ்ச் பண்ணாங்களா இல்ல எடப்பாடி ஆட்டை போட்டாரான்னு கேட்டேன். இல்ல 91,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க அந்த தொகுதியில. எந்த தொகுதின்னு தெரியல, எந்த தொகுதின்னே தெரியல, ஏதோ சொல்ற. திருச்சி கிழக்குல 91,000 ஓட்டுல விஜய் அண்ணா ஜெயிச்சிருக்காரு. அதுல 100 இல்லடா இந்த எலெக்ஷன்ல 100 தொகுதிக்கு மேல டெபாசிட் விட்டுருக்கீங்க, டெபாசிட் இழந்திருக்கீங்க. கேவலத்திலையும் கேவலம். ஓகேவா? நீ பேசவே தகுதி இல்ல. ஒழுங்கா கட்சியை கழிச்சுட்டா தளபதி கிட்ட வந்து சேர்ந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவருக்கு எடப்பாடிக்கு ஒரு கவுன்சிலர் சீட் ஒண்ணு கொடுப்போம். ஓகேவா? வாங்கிட்டு பொத்தின்னு போய் ஓரமா உட்காருங்க. நான் எந்த யாரு பிஏவும் கிடையாது. நீட்டு கொடுத்துடும். என்ன மாதிரியா? கிடையாது அவங்க. நீ வேற என்னது 8வது படிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவன்லாம் கூட கூட்டு வச்சிருக்கீங்க. இல்ல நாமக்கல் மாவட்ட செயலாளர் போய் ராத்திரி போய் டிஸ்கஸ் பண்ணாரு. அவங்க பொண்ணுக்கு சீட்டு கொடுத்தாங்களா? அந்த மாதிரி கட்சியா எங்களை நினைக்கிறீங்க? நீ சொன்ன விஷயம் எல்லாம் எங்களுக்கே சத்தியமா தெரியாதுடா. இல்ல உங்க 28 வயசு அமைச்சர் யாருன்னு கேளு. அவங்க நாமக்கல் மாவட்ட செக்ரட்டரி. விஷயம் தெரியாம ஓட்ட போடுவீங்களேடா. டேய் அதுக்கு என்ன பண்ற? பேசாம ஏடிஎம்கே அடிக்கிறவங்க டிஎம்கே அடிக்க சொல்றா. ஏடிஎம்கே அடிக்கிறவங்க டிஎம்கே அடிக்க சொல்லு. நீங்க டைம் பிளேஸ் வந்துருங்க. உங்க கூட நாங்க சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டோம்யா. சரி எங்க கூட சண்டை போறது ரெடி ஆயிட்டியா? ஈஸ்வர கேக்குதா? எடப்பாடி இந்த ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ணுவாரா எடப்பாடி? இல்ல பட்டன் போன் தான் யூஸ் பண்ணுவாரா? அவர் சூழ்நிலை அவர் பட்டன் போனும் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அவரு கல அரசியல நல்லா பண்ணுவாரு. மக்கள் கிட்ட எப்படி இது பண்ணணும். இல்ல விஜய் அண்ணா மாதிரி ஓட இல்லடா நான் என்ன சொல்றேன், சசிகலா காலில் ஊந்தாருல அதே மாதிரி வந்து ஊர் ஜனங்க இல்லடா ஒரு தொகுதியிலும் ஊர் ஜனங்க எல்லாம் ஒன்னா நிக்க வச்சு காலில் ஊந்திருந்தாருன்னு ஈஸியா ஜெயிச்சிருப்பாரு. அவரு தன்னோட வாக்காளர்கள். சரி அதோட நேத்து ஒரு கொஸ்டின் இல்ல எவனுக்குன்னா நான் தானே சொன்னேன், உங்க அண்ணன் விக்னேஷ் தான்டா சொன்னேன். ஒரே நிமிஷம் இல்ல இங்க பாரு சொல்றதுக்கு நிர்மல் குமார் கிட்ட சொல்லுங்க. என்னடா அவரே ஏன்டா இதுல தோப்பாங்க. இது தொகுதி
விஜய் அண்ணா இதுல நின்னு ஈஸ்வர செழிப்பா இருக்கடா சத்தியமா நீ. ஏன்டா அவனை இறக்கி விட்ட? அலெக்ஸ் நான் எங்கெங்க இறங்கி விடுறேன், அவனா போறான் வரான் வருவான் பேய் மாதிரி திடீர்னு வருவான். வந்து பேய் மாதிரி குரல் கொடுப்பான். விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்பான். பொருள் மட்டும் கேட்கும். நான் விக்னேஷ் ஸ்பீச் இன்னைக்கு நல்லா speech எப்படி இருந்தது எனக்கு? ஸ்பீச்ல வேற மாதிரிங்க, செம்ம ரெஸ்பான்ஸுங்க. அது இல்லாத அலெக்ஸ், நம்ம எதிர்பார்க்காத இந்த இது திமுக அதிமுக அந்த கூட்டணி பேசுன பத்தியா, அதுவும் பாத்தீங்கன்னா மற்றும் பலரு காமெடி வரும்ல. விக்னேஷனா தீந்து போன தீய சட்டி சேர்ந்து இது பண்ணி அவர் சொன்னார்ல, தீந்து போன சட்டி. இதெல்லாம் 20 நாள் ஆனா நாங்கெல்லாம் கோர்த்து இல்ல, நாங்கெல்லாம் கோர்த்து போட கூடாதான்னு சொன்னாரு. கம்மி இருந்தது. ஆமா ஆமா. ஆனா நடுவுல அடிக்கடி ஒரு ஸ்டாப் பண்ணாரு. கவர்ச்சின்னு சொன்னாரு தெரியுமா, நடுவுல அண்ணன் சாப்பிட்டாரு. அததான் சொல்றேன், அதான் நடுவுல அடிக்கடி ஸ்டாப் பண்ணாரு. இல்லன்னா அவருக்கு அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. இல்ல இல்லடா, அதுக்கு இல்லடா, லாலா கடை சாந்தி மாதிரி ஆச்சு கவர்ச்சி. அது பயங்கரமா இல்லங்க, உங்களுக்கு தளபதி சிஎம் ஆயிட்ட பிறகு கூட உங்களுக்கு ஸ்டாலின் சார்னு கூப்பிடுறாரு. ஸ்டாலின் ஒரு சிஎம் இருந்தா எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஸ்டாலின் சிஎம் இருந்ததான் ஸ்டாலின் தான் கூப்பிட்டுருப்போம். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விஜய் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? தளபதியா? தளபதி விக்னேஷன் ஆல்ரெடி அவதூறால பேசிருக்காங்க. எங்க டீம் வந்திருந்தாக்க இன்னும் ரொம்ப மோசமா பேசிருப்பாங்க. இல்ல நீ வேற எரியிற மொத்த அபியூசர்ல இருந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து இருக்கிற மொத்த பேரும் கிளம்பி வந்திருப்பானுங்க. ஆமா, எல்லாரும் மேடையில ஏற்றி பேச வச்சிருப்பாங்க. இன்னும் பெரிய மேடையை போட்டு என்னதான் நம்ம அசம்பிளில உட்காந்து கரெக்டா கேள்வி கேட்டாலும் ஏதாவது குண்டக மண்டக ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. ஆமா, இப்பதான் மூடி ஸ்டாலின் வர முடியாது. ஒரு டிஎம் ஆயிடுச்சு ஈஸ்வர் கிட்ட இருந்து. என்னன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, அந்த சேர் யார் மைக், அது கார்த்தி மைக். கார்த்தி மைக் பண்ண அது சேர் போட்டிருக்காங்கல்ல, அது மேல வந்து என்ன சொல்ற கூட்டத்துல வந்து ஓடுறாங்களா, அதை எடுத்து போட்டீங்க பாரு. இந்த மாதிரிலாம் உங்க கட்சிக்காரங்க ஓடுறாங்க, ஓடதானே செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? ஈஸ்வர் ஏதோ டிஎம் பண்ணிருக்கான். ஏதோ ட்வீட் உணுகுமா? எது அந்த ட்வீட் தானே? எல்லாம் கும்பலா சேர் கிட்ட விடுவாங்களா? தெரியல. ஆனா என்ன சொல்றோம், இவனுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இவனுக்கு இருக்கிற தைரியம், உண்மையில இப்ப கூட இருக்கிற தைரியம் பாருங்க. ஈஸ்வர் இப்பயும் கூப்பிட்டு கேட்டா 31 நாங்க தான் சிஎம் ஆகுன்றோம். எடப்பாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த ஏப்ரல் ஏப்ரல் 27 ஏதோ ஒரு டைம்ல இந்த போலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வந்து சொல்றான் 160 மேல சீட் ஏடிஎம்கே ஜெயிக்கும். யாரு? ஈஸ்வர். அன்னைக்கு 3ஆம் தேதி அப்பதான் கேட்டேன். இல்ல அன்னைக்கு தானே கேட்டேன், களவாந்தாலும் ஒரு நாய வேணாமாடா. ஆதிக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அலெக்ஸா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாள் ஊப்பிங்களும் சரி ஈஸ்வரும் சரி வந்து சாவச்சான போட்டேன். சொல்லுங்க எத்தனை இடம் வாங்க? நீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க? அதான் பர்சன்டேஜ் எல்லாம் எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க? அண்ணாச்சி டீ கடை ஒரு 10 பேர் போடுவாங்க. அண்ணாவின் டீ கடை சிவாஜி பாரத் ஏபிடி ஏபிடி இல்ல மேட்டர் கேள்வி இல்ல ஏபிடின்னு ஒரு டிஎம்கேடி. ஆமா வந்து விக்னேஷ் போட்டது ஸ்டார்டிங் போது எங்க ராத்திரி தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு அதை கேட்டுட்டு சொல்லிட்டாங்க கரெக்டா. அவன்ல அடிக்கிறதுக்கு வந்து ஜெயலலிதா இதுவா பேசினா ஏடிஎம்கே தான் அவனை கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. இன்னொன்னு ப்ரோ, அவனுங்களுக்கு சத்தியமா சொல்றேன், டிஎம்கேக்கு அதிகமா எம்ஜிஆர் பிரைஸ் பண்ணாலே காண்டு வரும். அம்பால் அதனால பண்றாரா இல்ல அது தாண்டி ஜெயலலிதா தான் இப்ப கூட சொன்னாரு 100 யூனிட் கரண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜெயலலிதா பண்ணது. ஆமா, நீங்க பண்ணது இல்லைன்னாதான் இவங்களாம் ஸ்கீம்ஸ் எதுவுமே பெருசா கொண்டு வரல. இவங்களா வந்து அலெக்ஸ் ப்ரோ அண்ணன் ஒரு கவி அதிகமா நீங்க வந்து இந்த
ஜென்சிக்கு ஏத்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ் கலந்து போட்டுக்கிட்டா அது இல்ல அதை சொல்ல இருந்த இல்ல ஜென்சி அரசியல் பண்றாங்க அதை சொல்ல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளி எல்லாம் பார்க்க வச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு சொன்னா தெரியுமா? கல்யாணத்துல எல்லாம் போய் அழுகுறாங்க. கல்யாணம் கூட இடம் வீட்டாக்கிட்டாங்க. இல்ல ஸ்டாலின் அவருமா இல்ல அவரு மாதிரி அந்த குளத்தூர் அது எப்படி அலெக்ஸ் அது மிகப்பெரிய பதவியில இருக்கும்போது அவன் இவன் வேண்டியது அவரு இவரு உன் கான்செப்டே எனக்கு புரியல. ஆதி நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிஎம்மா இருக்கும் போது அவரு இல்ல நம்ம பசல அவரு இவரு போட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு அவன் இவனு கூப்பிடுறானுங்க. ஓகேவா? இவன் என்னன்னா இல்ல இல்ல அவரு ரிவர்ஸ்ல கடை எனக்கு அதான புரியல உனக்கு. எனக்கு அது டெனட் படத்துல தளபதியே உங்களுக்கு அது இல்லடா அவரு ஆரம்பத்துல இருந்து சார்னு தாண்டா கூப்பிடுறாரு. நீ இல்லடா நீ பதவியில இருக்கும்போது தான் சொன்ன. இன்பமா இருக்குது இந்த ஒரு இன்பமா இருக்குது ஐயா. எனக்கு எல்லாம் இல்லங்க எல்லாத்த விட இந்த விஎஸ் பாபு பாத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன் இன்னைக்கு அண்ணன் ஸ்பீச் பேசுறாருல உதயநிதி போட்டோ போட்டு என்னை பத்தி இன்னைக்கு அவர் பேசவே இல்லை பாத்தீங்களா? என்ன தெரியுமா நானுங்க இப்ப டிஎம்கே என்ன தெரியுமா ட்வீட் போட்டிருந்தானுங்க ஒரு 2-3 ட்வீட் பார்த்தாலும் தெரியும். எங்க உதயநிதி அண்ணா வருவாரா உங்களுக்கு செருப்படி தருவாரான்னு பரவாடி இன்னொரு போட்டீங்க நீங்க கூட அது என்ன சீஃப் செக்ரட்டரியா ஜென்சி யாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஆமா ஆமா ஒரு நிமிஷம் இல்ல ஆமா சித்ரா அந்த மீசக்காரன் பேரு இல்லடா மீசக்காரன் பேரன் தான் இப்ப ஜென்சியா வந்திருக்கான். ஆமா நாங்களும் ஒரு நிமிஷம் ப்ரோ பக்கா என்டர்டைன்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. மற்றும் பலர் கட்சி வந்துட்டாயா? மற்றும் பலர் வந்துட்டாயா? ப்ரோ தீந்து போன சட்டி ப்ரோ அந்த நல்லா இருக்கிறீங்களா ஈஸ்வரு? இல்ல வாடகை சக்தி எப்படி இருக்கீங்க? எம்ஆர்சி நகர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. மணலி கட்சியா போறீங்க? ஏன்டா எம்ஆர்சி நகரே தூங்கிட்டு இருக்கற நீ ஸ்டாலின் பேர் கூட சொல்லலையா? ஆனா கார்த்தி இல்ல ஒரு இல்ல கலாநிதி மாறன் கூட எம்ஆர்சி நகர்ல இல்ல எம்ஆர்சி நகர்ல ஆபீஸ் வச்சுக்கிறான். அவன் கூட எம்ஆர்சி நகர் ஒரே நிமிஷம் பாலிடிக்ஸ் பேசினா பேசிக்ல பேச ஓகேவா? ரொம்ப டெக்னிக்கலா பேசுறேன் எனக்கே புரியாதுடா. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர்றதுக்குள்ள ஜோக்கே முடிஞ்சிடும் புரியுதா? அதனால எது வந்தாலும் லைட்டா சொல்லு, ரொம்ப காம்ப்ளிகேட்டா கொண்டு போறேன். இல்ல உள்ளாட்சி வருது விக்னேஷன் அப்போ என்ன வச்சுங்க யார் உள்ளாட்சியாடா? எங்க ஏரியால எங்க பகுதி தாண்டா நிப்பாரு ஓகேவா? வருங்கால எம்எல்ஏ உள்ளாட்சி அலெக்ஸ் உள்ளாட்சி வருது உங்களுக்கு புரியுதா? இவரு பேர் என்னது எடப்பாடி எப்படி எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு உள்ளாட்சியில் நிப்பாரு. இல்லடா டிவி சார்பா நீங்க சொல்லு ஓகேவா? விக்னேஷ் ப்ரோ இந்தியால என்னன்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னு ஏன் பச்சைங்களை கைத்து போலாம் எடப்பாடி ப்ரோ உங்களை வார்டு கவுன்சிலர்னு சொன்னார்ல ஊராட்சி போயிட்டாருன்னா கடலூர் கிழக்கு விக்னேஷ் ப்ரோ வேண்டாம் அதெல்லாம் வேண்டாங்க பதவிக்கு ஆசைப்பட்டது இல்லைங்க. தெரியும் என் தலைவனுடைய
என்ன கவுன்சிலர் என்ன bro செய்யும்? அது 5 வருஷம் இருக்குடா. ஒண்ணும் தெரியாது. இல்ல அதாவது ஈஸ்வர என்னென்ன சொல்ற மாதிரி சிஎம்மா அந்த எடப்பாடி எம்சியா திரிவாரு அவ்வளவுதானே. நான் ஈஸ்வர பார்த்து ஒரு கடன் இல்ல, கேக்குறேங்க. அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் எனக்கு கடனா குடுங்களேன். உன் கட்சி மேல இருக்கிற இல்ல, இல்ல. நம்பிக்கை வாழ்க்கை மேல வைக்கிற அளவுக்கு எனக்கு இல்ல இல்ல கடன் கொடுப்பா. அப்படி கிடையாது. இல்ல, இல்ல இல்ல அதுக்கு மனப்பிறழ்வு ஏற்படணும். உங்களுக்கு ஏற்படுப்பா, அவனுக்கு ஏற்பட்டுருக்கு. ஏங்க இன்னைக்கு மற்றும் பலர் ஆயிட்டாங்க அவங்க கட்சி. பேர் சொல்லி கூட கூப்பிடுற ஆமா, அளவுக்கு அமித்ஷா இல்ல. டேக் ஓவர் பண்ண கட்சி. அண்ணா புது நேம் அமித்ஷா கொடுத்திருக்காரு ப்ரோ. சித்து ப்ரோ முன்னேற்ற கழகம் தான். தீந்து போன சட்டி ப்ரோ. தீஞ்சு போன சக்தி மற்றும் பலரு. இந்த bro, விழிப்பு இல்ல, இல்ல, dismantle நீங்க yourself. என்னதான் இல்ல நீங்க இப்படி பாக்க எனக்கே இல்லைங்க, வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் லாஸ்டா ஒண்ணு சொன்னாரு சித்ரோ, கம்பெனி பொறுப்பு இல்ல அப்படின்ட்டாரு. இன்னும் வேற எதுனா நோண்டிட்டே ஆமா. இருந்தீங்கன்னா மொத்தமா அந்த உருவிடுவோம். இவங்க எல்லாம் பேசி உத்தரவாதம் கம்பெனி கிடையாது. பொறுப்பு இல்லைங்க. அதாவது 1.75 கோடி மக்கள் வந்து அன்பா நேசத்தோட இந்த தளபதி ஆட்சி மலரணும்னு சொல்லி நம்பிக்கையா வாக்களித்திருக்காங்க. நீங்க உங்க 30-40 சீட்டை வச்சுக்கின்னு இந்த ஆட்சியை கலைக்கிற மாதிரி விளையாட்டு விளையாடுங்க. அதுக்கு சொன்னாரு கரெக்டா. அதுக்கு எதுவும் உத்தரவாதம் கிடையாதுன்னாரு. அதுல என்ன தப்பு இல்லையா? இங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி குதிரை பேரம் பண்ணி இங்க தவிழ்ந்து திருப்பி சிஎம் ஆகலாம்னு நினைச்ச மனுஷன் தான் எடப்பாடி இல்ல பழனிசாமி. ஒரே நிமிஷம், அது குதிரை பேரம் கிடையாது, கழுத. அவனுக்கிட்ட கழுதைங்கதான் இருக்கானுங்க. போய் கால்ல விழுந்து மண்டிட்டு ஐயா என்னை எப்படியாவது சிஎம் ஆக்கிருங்க. இதுக்கு ஏன் ஆனா விக்னேஷ் ஒரு கழுதை கூட ஒண்ணு சொல்லுவாங்க, எண்ணெய் இல்ல கழுதை கூட பொது பொது சமத்துவம், யோகம் வரும், எண்ணெய் பார் யோகம் வரும் மாட்டி கழுதி திரும்ப கற்பூர வாசனை. எடப்பாடி தெரியுமான்னு கேட்டு ஒரு வசனம் பேசலாம் பாத்தீங்களா ஈஸ்வர்? 2031 வந்து எங்க கட்சி திருப்பி ஆட்சி அமைக்கும். எங்க இருந்துங்க இந்த டெல்லுல வருது? இல்ல 2031 போய் கேட்டா 36 வருது. நம்பிக்கை 36 போய் கேட்டா 41. ஆனா அவரோட டைனமிக்கா எத்தனாவது டைமென்ஷன்ல இருக்க பேசுறேன். எங்கால பத்தி தான் நான் வந்து புரியலடா. ஓ சாரிடா. எடப்பாடி அவர்லாம் எவ்வளவு பெரிய ஆளா, அவர்லாம் சாரிடா தெரியாம பேசுறேன். கொரோனால நாங்கெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தாங்கடா. எங்க தளபதி கொடுத்தாரு ஆக்சிஜன் சிலிண்டர் பொதுமக்களுக்கு. எங்க தளபதி சிஎம் இருந்துட்டு சிஎம் இருந்துட்டு எடப்பாடி என்னடா புடுங்கினாரு. போயிட்டு என்ன வேணும், என்ன நடவடிக்கை வேணும், என்ன வேணும்னு எனக்கு தெரியாதுன்னு டிவியை பார்த்தேன்னு சொன்னாரு. அதுவா அது மாதிரியா? எனக்கு ஒரு ஐடியா. ஸ்டெர்லைட் யார் அது? யார் பண்ணா? அது வட்டாட்சியருங்க, வட்டாட்சியர் பண்ணிட்டாருங்க. எடப்பாடி தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க. இங்க எடப்பாடி தொகுதியில வந்து எடப்பாடி பழனிசாமிய டிவி சின்னத்துல பரிந்துரைக்கிறாங்க. நீங்க ரெடியா? எடப்பாடி பழனிசாமிய நாங்க டிவி சின்னத்துல டிவிலாம் கிடையாதுங்க. வேற ஏதாவது பாத்தீங்கன்னா நாற்காலியே டிவி சின்னம் உங்களுக்கு கிடைக்குமா? உள்ளாட்சியில சிம்பிளே கிடையாதுங்க. ஓடுகாலி நாய் நீ வந்து இல்ல விஜயகுமார் அது பொருந்தும். உண்ட வீட்டுக்கு யார் ஊர்ல உண்டது? டயர் பாடின்றாங்களே, அவர் வந்து டயர் கிடந்தனாலயா இல்ல அவர் வயிற்ற சுத்தி டயர் இது பண்ற மாதிரி டியூப் இருக்க மாதிரி அதனாலயா? தவளைப்படி. ஆமா தவளைப்படி. இல்ல அம்மா இருக்கிற வரையும் டயரு, அதுக்கப்புறம் சின்னமா வந்தோடனே இது தவளைப்பாடி. டயர் டியூப். உங்களுக்கு டயர் டியூப் பிடிக்குமா டியூப்லெஸ் பிடிக்குமாடா? எதனா நல்லா வந்து நான் அணிலாக இந்த தேர்தலுக்கு உதவினேன்னு
எம்ஆர்எஃப் என்னோட டவுட்ரா எம்ஆர்எஃப் டயர் இங்க என்ன பாருடா டயர் இப்ப நண்பா எனக்கு தெரிஞ்சே நண்பா ஏய் நண்பா எவ்வளவு ஸ்ட்ராங் டயர் ப்ரோ டயர் சின்னத்துல வந்து ஊர் பிரசிடென்ட் நிக்க போறீங்களா என்ன? எடப்பாடி ஊர் பிரசிடென்ட் என்ன என்ன சரி இல்ல நண்பா? எடப்பாடியில இது வார்டு மெம்பரா நிக்க போறாரு. உங்களுக்கு ஊர் என்னடா பிரசிடென்ட் கூட பாவம் இல்லையா? வார்டு ஒரு மெம்பரா? ஒரு நிமிஷம் சிறுத்தை இல்ல அந்த படத்துல இவிஎம் மிஷின் கிடையாதுடா தம்பி, இரியா இரியா ஒரு நிமிஷம் சிறுத்தை படத்துல எப்படி மடிச்சு பாம்பு போடணும்னே உடனே தெரியாதுடா வெளியே பாம்பு வச்ச உடனே வெளியே வரும் மனப்படா இருப்பாரு. அதையும் ரீல்ஸ்ல போடுங்க. என் பக்கத்துல ஒருத்தர் இல்ல இல்ல தீஞ்சு போய் உட்காந்துருக்கான். வேலைக்கு ஆகும் உள்ளாட்சியில டயர் மாதிரி இல்ல இல்ல அது வந்து சைக்கிள் டயரு, நம்ம ஆளு கொஞ்சம் பெரிய லாரி டயர். லாரி டயர் அடிக்கும் லாரி லாரி டயர் 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 வரும். உள்ள போவாத வரப்போகுது இல்லடா உள்ளாட்சியில மாமே இல்ல இல்ல அதுல ஒரு டைலாக் சொல்றான், அவனை ரவுண்ட் பண்ணி பார்த்தா சைக்கிள் டயர் மாதிரி இருப்பான், இவன் லாரி டயரு. அன்றே கணித்தார் சிறுத்தை சிவா, அன்றே கணித்தார் சிறுத்தை சிவா. ரீமேக் பண்ணுங்க. அமைச்சரவையில எல்லாரும் உட்காருவோம். விஜய் அண்ணா தான் சொந்த தொகுதி டிவி பாப்பாரு. டிவியா எடப்பாடி பேசுறத அவர் டிவி ஆல்ரெடி 47ல இருந்து 40 ஆயிடுச்சுடா. இப்படியே பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் வந்து கோட்டசாமி கனவுல இருந்து எந்திரி. சரியா அடுத்த கனவுல என்ன திருந்தலாம் சரி இடைத்தேர்தல் ஏதோ நீங்க போட்டியிட போறதில்லன்னு கேள்விப்பட்டேன். இல்ல கடைசி 2 நாள்ல பண்ண எச்ச வேலையா கேக்குதாடா? இடைத்தேர்தல் ஏதோ நீங்க போட்டியிட போறதில்லன்னு கேள்விப்பட்டேன். எச்ச வேலை பாத்தீங்கன்னா சொல்லட்டா வீடியோ போடுறது அதுவே தப்பு. போட்டியிட போறீங்களா இல்லையா? விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. மாதிரியான ஒரு மாநில அந்த எண்ணத்தோட எவனா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ரோட் ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான்ட்டு முடிச்சு விட்டாப்புல. 2012ல தலைவா படத்தப்ப நீங்க ஒரு எச்ச வேலை பாத்தீங்கல்ல, அப்ப என்ன நடந்ததுடா? அது 2013 நாயே அப்ப என்ன நடந்தது? 2012ல வந்து பண்ண எச்ச வேலையில என்ன நாயே நடந்தது? யாரு செத்தா? 9 யாரு நாயே செத்தா 2012ல? 2013டா. 2013 8 ஆகஸ்டா. 8 தலைவா படம். வருஷத்தை விடுறா பைத்தியக்காரா ஈஸ்வரியா. இது கூட தெரியாத இல்ல 20/8 தாண்டா இது தலைவா. இத கூட தெரியாத நீ எங்களோட பெரிய அணிலா இருந்துக்கிறேன்னு நாங்க ஒத்துக்கிறோம். உர்ரா நான் அணிலா இருக்கேன். இல்ல தலைவா படத்தப்ப தலைவா படப்ப என்ன நடந்தது சொல்லு. அப்ப வந்து அவன் வந்து இது பண்ணான். உனக்கு அப்ப என்ன வயசுன்னு சொல்றா? இல்ல உனக்கு அப்ப என்ன வயசு? உனக்கு என்ன வயசுடாப்பா? உனக்கு என்ன அவனுக்கு என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த டைம் சொல்றான். நீ வளர்ந்து கட்ட தெரியாது. அவன் வயசை கேட்டு என்னடா பண்ண போறேன்? வயசு சொல்றது கூட பயணம் மொழி தான்டா. சொல்றேன்டா எனக்கு 28 வயசுடா. 5 வயசுடா. நான் கூட 21 சொன்னேன். இப்ப எனக்கு 28. உனக்கு 48 நினைச்சேன். 28 தான் ஆகுதா? என் வயசுதான் போல. போயிட்டு ஒரே வயசு. சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். எடப்பாடிய சிவி சண்முகம் வண்ட வண்டியா கேட்டாரு பாண்டிச்சேரியில. ஆட்சி அமைக்கலான்னு ஒண்ணு வண்ட வண்டியா கேட்டாரு. பச்சை பச்சையா கேட்டாராம. காரி துப்பிட்டு வெளியே வந்தாரு. உண்மையா காரி துப்பிட்டு வெளியே வந்தாராம். வண்ட வண்டியா கேட்டாராம். குடும்பத்தெல்லாம் சித்து பேசினாராம். இல்ல அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. அவருக்கு பழக்கப்பட்டது. இல்ல பாஸ் இல்ல இதோட பாஸ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். நடுவுல இந்த வாழைப்பழத்தை ஏவன்ல குத்திட்டு வர்ற மாதிரி 31 வாங்கடான்ட்டா. 5 வருஷம் வரைக்கும் என்னடா எனக்கு பைத்தியமாடா இவனுக்கு. வழக்கமா சீமான் டைலாக் ஆச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் தானே சொல்லுவான் 32ல பாத்துக்கலாம். இல்ல இல்ல ஹைலைட் என்னன்னா 1970ல இருந்து எம்எல்ஏ மினிஸ்டரா இருந்தவரை 2000ல இருந்து மினிஸ்டரா இருந்த ஒரு ஆளை வந்து 2011ல மினிஸ்டரான வந்து கை தூக்கிட்டு இருக்கிறான். ஏடிஎம்கேவா பேரு. ஆனா அவனுங்க ஒரு ஐட்டம் ஆரம்பிச்சு ஏஐல வந்துட்டு ஏதாவது யோகி பாபுக்கெல்லாம் கோர்ஸ் போட்டு நம்மள கலாயிறானுங்க. இத்தனை நாள் எங்கடா போனீங்க? எனக்கு அதான் புரியல.
ஆட்சிக்கு வந்துட்டா கண்ட நாயெல்லாம் அதான் ஐடிவிங்க திறந்து அது ஒண்ணு பேஜ் எல்லாம் போட்டு build-up பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. மூணாவது ஒண்ணு தெரியும்ல, கட்சி சீமன் கட்சி வருவானுங்க போல இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து ஜென்சி மீட் நடத்த போறாங்களாம். எது அடுத்ததா? இததான் அவங்ககிட்ட வந்தவொடனே கேட்டேன். இல்ல இததான் வந்தவொடனே கேட்டேன், ஏடிஎம்கே டிஎம்கே எதில் ஜென்சி அதிகம்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான். இங்க எப்படி இது ஏடிஎம்கே இது டிஎம்கேல வந்த மாதிரி வருவாங்களா ஜென்சியா? இல்ல ப்ரோ, அதோட கொஞ்சம் இல்ல சால்ட் அண்ட் பெப்பர்ல வருவாங்களா இல்ல ஃபுல் சால்ட்டா வருவாங்களா? ஆனா இல்ல கார்த்தி சத்தியமா சொல்லிட்டேன், அங்கேயாவது 10 பேர் சின்ன பசங்க இருப்பானுங்க, சத்தியமா சொல்றேன். இவனுக்கு மட்டும் வச்சானுங்கன்னா டிஎம்கே காரனுங்க சிரிப்பானுங்க. நான் எழுதி தரேன். மீட்டிங் வச்சானுங்கன்னா வச்சியா இவனாவது வெளியில இருந்து ஆளை கூட்டு வருவானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கேபி முனிசாமி மேல எழுதி விட்டு இவர் தாங்க ஜென்சின்னு கேபி முனிசாமி விக்னேஸ்வரர் துரேந்தர் ரிவெஞ்ச்ல டிஃபெண்டர் கார்ல போய் இறங்குற மாதிரி நீயே போய் இறங்கிடு. உண்மையேத்துமா ப்ரோ, நீ ஜென்சி ஒரு கியூஆர் கோட் அதெல்லாம் இல்ல. எடப்ஸ் வந்தா நீ வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வருவாப்ல, கூலர்ஸ் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வருவாப்ல. கண்ணால அடிச்சுங்க சில பவர் வரானே என்ன பவரே. ஒரு நிமிஷம் அபி மேல வா. ஈஸ்வர் நீ வராதரி. உங்களுக்கு யார் கூப்பிட்டு வராங்களோ ஈஸ்வரன். இல்ல ஈஸ்வர் கொடுங்க போர் அடிக்குது எனக்கு. நானே நடுவுல ஈஸ்வர் என்ன தெரியுமா, இல்ல குமார் கிட்ட போயிட்டு வயசு சொல்லி ஏன்னா நடந்த சம்பவத்தை கேட்டா வயசு சொல்லு வயசு கேக்குறான், டேட் கேக்குறான்டா.